கடந்த 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் முடங்கி கிடந்த SIHS காலனி ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் பணிகள் துவங்க 29 கோடி நிதி ஒதுக்கி அரசாணை வெளியிட்டதற்கு அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி துண்டு அறிக்கைகள் வழங்கினர். இந்நிகழ்வில் கோவை மாநகர கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் நா. கார்த்திக் எக்ஸ்-MLA அவர்கள் பங்கேற்று இனிப்புகளை வழங்கி துண்டு அறிக்கைகளை வழங்கினார். இந்நிகழ்வில் சிங்காநல்லூர் பகுதி கழகம் பொறுப்பாளர் SM சாமி, மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் K. வெங்கடேஷ், சக்தி சீனிவாசன், வட்டக்கழக பொறுப்பாளர்கள் பாபு பூவித்தன், ND சின்னசாமி, சதீஷ்குமார், ஆடிட்டர் சசிகுமார் மற்றும் மருதாச்சலம், CM வேலுமணி, ரமேஷ், தம்பு, சிங்கை சவுந்தர், கனகராஜ், கருப்புசாமி, பட்டாசு பாலு, நாராயணசாமி, டன் பழனிசாமி, கஸ்தூரி, அருண், RKK ராஜேந்திரன், அக்ரி பாலு, சந்திரசேகர், சந்திரன், உமாபதி, S. கீதா, பிரேம், ஜம்பு, தன்ராஜ், நகர்நல சங்கங்களின் நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி தமிழ்நாட்டிலே நடைபெற்று கொண்டிருந்த பொழுது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர், செம்மொழி காவலர் தலைவர் கலைஞர் அவர்களும், அன்றைய தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக இருந்த அன்பு தலைவர், இன்றைய கழகத்தினுடைய தலைவர், இன்றைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான அன்பு தளபதி அவர்கள் அன்றைக்கு சுமார் 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி சிங்காநல்லூர் தொகுதி SIHS காலனி ரயில்வே உயர்மட்ட மேம்பால பணிகளுக்காக அன்றைக்கு இந்த பாலப்பணிகள் தொடங்குவதற்கு அன்றைக்கு அரசாணை வெளியிட்டு அடிப்படை பணிகள் அன்றைக்கு தொடங்கப்பட்டன. 2011 ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதற்கு பிறகு பார்த்திங்கன்னா கடந்த 10 ஆண்டு காலமாக அதிமுக ஆட்சியில் இந்த மேம்பாலம் கட்டுவதற்குண்டான இரு பக்கங்களிலும் அணுகுபாதை அமைக்க வேண்டும், சர்வீஸ் சாலை அமைக்க வேண்டும். அந்த சர்வீஸ் சாலை அமைப்பதற்கு, நிலங்களை கையகப்படுத்துவதற்கு இழப்பீட்டுத் தொகை தராத காரணத்தினால் கடந்த 10 வருஷமாக நிலுவையில் அப்படியே நின்று கிடந்தது. இந்த பாலம் செயலற்று கிடந்தது, முடங்கி கிடந்தது. இதனால் இந்த பகுதி மக்கள் முழுக்க மிகப்பெரிய அளவில் பாதிப்படைந்தார்கள். ஆகவே தேர்தல் பரப்புரையின் பொழுது இது தொடர்பாக, இந்த பாலம் தொடர்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் எங்களது தோழமை கட்சிகள் சார்பில், சமூக ஆர்வலர்கள் சார்பில் பலகட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். ஆனால் இதற்கு